பத்திரிகைகளிலே பார்த்தால் தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை, வியாபாரம் நொடிந்ததால் தற்கொலை, தொழிலிலே தோல்வியால் தற்கொலை, தாய் திட்டியதால் தற்கொலை, பரீட்சையிலே ஃபெயில் ஆகிவிட்டால் தற்கொலை. ஏன்? இவர்கள் படைத்த இறைவனை நம்பாத காரணத்தால் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறார்கள். இவர்களுக்கு உண்மையான இறை நம்பிக்கை இருந்திருக்குமே ஆனால், படைத்த இறைவனுக்கு முன்னால் இவர்கள் சரணடைந்திருப்பார்களே ஆனால், எல்லாம் அந்த படைத்த இறைவனின் நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்ற உண்மையான நம்பிக்கை இருந்திருக்குமே ஆனால், அந்த இறைவனை இவர்கள் நேசித்திருந்தால், அந்த இறைவனின் மீது நம்பிக்கை இவர்களுக்கு உறுதியாக இருந்திருந்தால், என் இறைவன் எனக்கு இப்போது தோல்வியை கொடுத்தான், இந்த தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கு அவன் ஆற்றல் மிக்கவன், என்னை காப்பாற்றுவான், என்னை கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் படைத்த இறைவனை நம்பாமல் படைக்கப்பட்ட பொருளை நம்பிய காரணத்தால், படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குகின்ற காரணத்தால், அந்த படைக்கப்பட்ட பொருளை வணங்கிவிட்டு விஷத்தை குடித்து சாவுகிறார்கள், தூக்கு மாட்டி சாவுகிறார்கள், கத்தியால் குத்தி செத்துக் கொள்கிறார்கள், மழையிலிருந்து உருண்டு செத்துக் கொள்கிறார்கள். ஏன்? படைத்த இறைவனை நம்பாத காரணத்தால், படைத்த இறைவனை வணங்காத காரணத்தால் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். இறைவன் கைவிட்டு விட்டான் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, உங்களுடைய தாய் உங்களை கைவிடுவாரா? உங்களுடைய தந்தை உங்களை கைவிடுவாரா? ஒரு கால் அப்படியும் ஒரு நேரம் ஏற்படலாம். ஆனால் படைத்த இறைவன் உங்கள் மீது, என் மீது, இந்த படைப்புகளின் மீது பேர் அன்பு கொண்டவன், அவன் ஒரு காலம் கைவிட மாட்டான். இந்த உலகத்தில் உள்ள காரணங்கள் எல்லாம் பொய்ப்பிக்கலாம், அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. இந்த உலகத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் நமக்கு எதிராக அமையலாம். அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் நாடினால் எதையும் செய்யலாம். பூமி யாருடைய படைப்பு? படைத்த இறைவனுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் நாடினால் பிளக்க வைப்பான், அல்லாஹ் நாடினால் ஆட வைப்பான், அல்லாஹ் நாடினால் குலுங்க வைப்பான். குலுங்குகிறதா இல்லையா? கடல் குமுறுகிறதா இல்லையா? மலை வெடிக்கிறதா இல்லையா? பூமி ஆடுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய படைப்பு. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. காற்று அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய பட்டாளம். நீங்கள் எத்தனை ராக்கெட்டுகளை, அணுகுண்டுகளை, எத்தனை ராணுவங்களை கொண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய காற்று ஒன்று போதுமானது. உங்களை அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிடும். உலகத்திலே எந்த இடத்திலே உங்களை தூக்கி எறிந்தது என்று எந்த சேட்டலைட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த செல்போனிலும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. காற்று அல்லாஹ்வுடைய படைப்பு, மேகம் அல்லாஹ்வுடைய படைப்பு, மழை அல்லாஹ்வுடைய படைப்பு, பூமி அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ராணுவம். உயிரை கொடுப்பவன் அவன், உயிரை எடுப்பவன் அவன். படைத்த இறைவனை வணங்குவதில்லை, படைக்கப்பட்ட பொருளை வணங்குகிறான். எனவே வாழ்க்கையிலே தோற்றுவிட்டோம் என்று எண்ணுகிறான். அந்த படைத்த இறைவனை விட்டு எங்கெல்லாம் ஓடுகிறான். கிழக்கிலிருந்து மேற்கு வரை, மேற்கிலிருந்து கிழக்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை, தெற்கிலிருந்து வடக்கு வரை ஓடுகிறான். ஆனால் நடப்பது ஒன்றும் கிடையாது. கடைசியிலே நிரக்தியாக, நிராசை அடைந்தவனாக தற்கொலையின் முடிவுக்கு வருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? மனிதனின் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய அறிவு, படைத்த இறைவனுடைய அறிவு. அவன் கைவிட மாட்டான், அவன் உதவி செய்வான். அவன் உதவி செய்ய வந்தால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து உங்களை அழிக்க நாடினாலும் சரி, அழிக்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து உங்களை காப்பாற்ற நாடினாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் காப்பாற்ற முடியாது.